Hello students, welcome to Teenage Maths channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th standard Mathsல chapter 1 applications of matrices and determinantsல exercise 1.2ல second problem பார்க்க போறோம். Second problem, first subdivision. என்ன கொடுத்திருக்காங்க? Find the rank of the following matrices by row reduction method. இந்த ரோ ரிடக்ஷன் மெத்தட் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அது என்னது ரோ ரிடக்ஷன் மெத்தடு? ரேங்கை கண்டுபிடிக்கிறது. போன தடவை எப்படி பார்த்தோம்? நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ போட்டு கால்குலேட் பண்ணணும். அது 3/4 மேட்ரிக்ஸாக இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு 3/3 மேட்ரிக்ஸும் எடுத்து செக் பண்ணும்போது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இது அனதர் மெத்தட், ரோ ரிடக்ஷன் மெத்தட். ஸோ இது ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இது எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. So first, இங்கே எத்தனை ரோஸ் கொடுத்துருக்காங்க? 3 rows 4 columns. ஸோ நம்மளோட ரேங்க் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இப்போ 3 rows 4 columns இருக்கு. இப்போ ரேங்க் வந்து எப்படி இருக்கும்? நமக்கு ரேங்க் ஆஃப் ஏங்கிறது மினிமம் ஆஃப் m, n. எம்ங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் ரோஸ், என்னங்கிறது நம்பர் ஆஃப் காலம்ஸ். இங்கே நமக்கு நம்பர் ஆஃப் ரோஸும் காலம்ஸும் எவ்வளோ இருக்கு? நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து எவ்வளோ இருக்கு? 3 rows. நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 4. ஸோ மினிமம் ஆஃப் m, n. அப்போ எவ்வளோ வருது நமக்கு? மினிமம் ஆஃப் m, nங்கிறது 3. ஓகே, அப்போ ரோ ஆஃப் ஏ வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படி. சாரி, இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. இப்போ ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. இப்போ நம்ம இதை தான் ப்ரொசீட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு இங்கே 3 rows இருக்குது, 4 columns இருக்குது. ரோ ரிடக்ஷன் மெத்தடு. எப்படி இந்த ரோ ரிடக்ஷன் மெத்தட்? இந்த டயகனலுக்கு கீழே இருக்கிறத நம்ம 0ன்னு கொண்டு வரணும். மேக்ஸிமம் நம்ம 0ன்னு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஈஸியாக இருக்கும் ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபஸ்ட் ரோவில் என்ன இருக்குது? 1 இருக்குது. ஓகே, செகண்ட் ரோவில் 2, இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஓகே, இப்போ இந்த மெயின் டயகனலுக்கு கீழே இதை 0ன்னு கொண்டு வரணும். இப்போ மெயின் டயகனலுக்கு கீழேனா இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. அடுத்து இங்கே என்ன இருக்குது? 5. இது எப்படி 0 கொண்டு வரலாம்? இங்கே ஃபர்ஸ்ட் ரோவில் 1 இருக்குது இல்லையா? அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க 1ஓட நம்ம எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் இங்கே 0 கிடைக்கும்? 2வை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேர்ட் ரோவை 0ன்னு கொண்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க 1ஓட 5வை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பண்ணினா நமக்கு 0 கிடைக்கும். ஓகே, என்ன பண்ண போகிறோம்? R2 வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். R2வை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறோம்? R2 எந்த ரோ எடுக்கிறோமோ அந்த ரோ தான் ஃபஸ்ட்டு எழுதணும். R2 நம்ம எடுக்கிறோம், R2 தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ R2லேருந்து என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் எதை மல்டிப்ளை பண்ணணும்? 2வை மல்டிப்ளை பண்ணுறோம். எந்த ரோவோட 2வை மல்டிப்ளை பண்ணுறோம்? R1 கூட 2வை மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, இது வந்து ஒரு ஸ்டெப். அடுத்தது R3 எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்? R3 வந்து R3 தான் ஃபஸ்ட் எழுதணும். மைனஸ் R3ல இங்கே என்ன இருக்குது? 5. அப்போ R1ஓட எதை மல்டிப்ளை பண்ணணும்? 5 into R1. ஓகே, இப்போ எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, அது அப்படியே எழுதிக்கலாம். 1 1 1 3. இப்போ செகண்ட் ரோவில் என்ன பண்ணணும்? இப்போ நம்ம 2 -1 3 4 இருக்கு. அதோட எதை மல்டிப்ளை பண்ணணும்? நம்ம அந்த ரோ ஃபர்ஸ்ட் அந்த ரோவை எழுதிக்கோங்க. 2 -1 3 4. செகண்ட் ரோ எழுதியாச்சு. அதோட -2வை R1ஓட மல்டிப்ளை பண்ணி அப்புறம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ R1ல என்ன இருக்குது? 1 1 3. இதோட எதை மல்டிப்ளை பண்ணணும்? -2வை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -2வை R1ஓட மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? -2 -2 -2 -6. ஓகேவா? இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். ஏன்னா -2வே நான் இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டோம், அதனால் இதை ஜஸ்ட் ஆட் பண்ணால் மட்டும் போதும். 0 -3 1 -2. இந்த மாதிரி எழுதி போட்டிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக் வராமல் இருக்கும்.
இல்லை நீங்கள் டேரெக்டாக நான் இங்கேயே இப்படியே நான் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன்னா கண்டிப்பாக அது மிஸ்டேக் வரும். அதனால் இப்போ தனியாக ஒரு ஸ்டெப்பு போட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் தனியாக இங்கே போட்டுக்கோங்க, மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த ஸ்டெப் இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. 0 -3 1 -2 எழுதியாச்சு. அடுத்தது R3 என்ன? 5 -1 7 11 R3 எழுதியாச்சு. R3 வந்து என்ன பண்ண போகிறோம்? -5ஆல் R1 மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ -5 -5 -5 -5 into 3 -15 0 -6 2 -15ல 11 போச்சுன்னா -4 0 -6 2 -4. ஓகே, இந்த ஸ்டெப்பு வரைக்கும் வந்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? திரும்ப நமக்கு மெயின் டயகனலுக்கு கீழே இந்த நம்பர் இருக்குது, இது என்ன 0 பண்ணலை. இதில் ஒரு விஷயம் கவனிங்க. இப்போ செகண்ட் ரோக்கும் இங்கே ஒரு விஷயம் கவனிங்க. இந்த செகண்ட் ரோவில் என்ன இருக்குது நம்பரு? -3 1 -2. இங்கே என்ன இருக்குது? -6 2 -4. ஸோ இந்த நம்பருக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த நம்பர் கிடைக்கும். கிடைச்சின்னா ஃபுல்லாகவே நமக்கு 0 ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம பண்ணலாம். என்ன பண்ண போகிறோம்? தேர்ட் ரோ ஃபுல்லாக வேனிஷ் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ R3யை ரீப்ளேஸ் பண்ணுறோம். R3 எப்படி மாற்றுறோம்? எந்த ரோ எடுத்துக்கிறோமோ அதுதான் ஃபஸ்ட்டு எழுதணும். இப்போ R3 மைனஸ் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 into R2. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், தனியாக ஒரு ரோ வந்து நீங்கள் எழுதிக்கோங்க அப்படின்ட்டு. இந்த ரோ முடிஞ்சது. இப்போ R3 என்ன? 0 -6 2 -4. இப்போ R3யோட -2வை R2ஓட மல்டிப்ளை பண்ணுறேங்க R2க்கு. அப்போ 0 -2வை மல்டிப்ளை பண்ணால் +6. அடுத்தது -2வை மல்டிப்ளை பண்ணால் -2 -2 into -2 +4. இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். 0 0 0. இப்போ R1 என்ன? 1 1 1 3. R2 0 -3 1 -2. R3 நமக்கு என்ன வந்திருக்கு? எல்லாமே 0 0 0 0 0. இப்போ இங்கே என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? நம்பர் ஆஃப் ரோஸ் 3 ரோஸ் இருக்குது. அந்த 3 ரோஸில் தேர்டு ரோ ஃபுல்லாக நமக்கு 0 ஆயிடுச்சு. இந்த மேட்ரிக்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ மேட்ரிக்ஸ் எத்தனை இருக்குது? ரோஸ் இருக்குது. எத்தனை நான்-ஜீரோ ரோஸ் இருக்குது? நான்-ஜீரோ ரோஸ்னால் என்ன? 0 இல்லாத ரோ எத்தனை இருக்குது? இந்த ரோ வந்து ஃபுல்லாகவே 0, அதனால இதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். தேர்ட் ரோ 0. அப்போ இது நம்பர் இருக்குது, இந்த ரோலையும் நம்பர் இருக்குது. ஸோ therefore here number of non-zero rows எத்தனை ரோ இருக்கு? நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோஸ் வந்து 2. எவ்வளோ நம்பர் ஆஃப் நான்-ஜீரோ ரோஸ் இருக்கோ அதுதான் நம்மளோட ரேங்க். அப்போ என்னது ரேங்க்? therefore rank of A equal to எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் நான்-ஜீரோ ரோஸ் இருக்கு? 2 non-zero rows இருக்கு. So rank of A is 2. That's all. Thank you.